ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோபி 65 எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ எடுத்து காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து தனியாத்தூள், கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அதுக்கான தேவையான போட்டுட்டு சில்லி பவுடர் லைட்டாக மேலே சில்லி பவுடர் போட்டுட்டு பியூர் சில்லி சக்தியில் கூட போடலாம். மேலே லைட்டாக ஒரு ஃபுட் கலர் போட்டு கார்ன் மாவு எவ்வளோ தேவையோ கார்ன் மாவு போட்டுட்டு எலுமிச்சை மரத்தை நல்லா ஒரு 2 பழம் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இப்போ மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃபுல்லாக அரைச்சிட்டு அது மேலே போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். எல்லா இடத்துலையும் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 hour எடுத்து ஊற வச்சுட்டு கடாயில் என்ன பண்ணுவோம், தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து செப்பரேட்டாக போட போகிறோம். அப்போ தான் என்ன ஆகுன்னுக்கிட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். போடும்போது ஒன்று ஒன்றா போட்டோம்னா அது ஒன்று பிரிஞ்சு தனித்தனியாக வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு தனித்தனியாக குவான்டிட்டி வந்து தெரியும் நமக்கு. ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே லைட்டாக பாயில் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். கருவேப்பிலையை லைட்டாக கடைசியாக இறக்கும் போது கருவேப்பிலை போட்டோம்னா அது ஒரு ஃப்ளேவர், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அவ்வளோதான். அந்த மொறுமொறு தன்மை வந்த உடனே என்ன பண்ணணும்னா எடுத்துட வேண்டியது தான். இப்போ அப்படியே எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ண போகிறோம். கூட ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சு ஒரு 2 லெமனு வெங்காயம் வச்சுட்டு அப்படியே சர்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு.